மனிதர்கள் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை வரி செலுத்தினால் மட்டுமே வாழ முடியும் என்ற நிலையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என்று மயிலாடுதுறையில் காங்கிரஸ் எம்பி சுதா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் எம்பி சுதா செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்துக்கள் நாடு என்ற RSS சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கியவர் அம்பேத்கர். அவரை பற்றி இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எம்பிக்கள் லோக்சபாவில் போராட்டம் நடத்தினோம். விலைவாசி உயர்வு, கடலை மிட்டாய், பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின் உட்பட அனைத்து பொருட்களுக்கும் GST விதித்து 2 தொழிலதிபர்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது மத்திய அரசு. இந்தியாவில் மனிதர்கள் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை வரி செலுத்தினால் மட்டுமே வாழ முடியும் என்ற நிலையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த வளத்தை அனுபவிக்கும் அதானியை பிரதமர் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்ற கேள்வியை எழுப்பிய போது, டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்ற எந்தவித தகவலும் இல்லை என்று கூறியது தமிழக மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கவர்னர் அனுமதி பெற்று அரசாணை வெளியிடப்பட்டதாக அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் எங்களுக்கு எந்த ஆணையும் வரவில்லை என்று மத்திய அரசு தெரிவிக்கிறது. டெல்டா மாவட்டம் விவசாய புண்ணிய பூமி. இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு உணவளிக்கும் இந்த மண்ணை காப்பாற்ற மாநில அரசு உதவியுடன் போராடுவோம். காலநிலை மாற்றத்தால் ஏற்பட போகும் பிரச்சனைகளை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும். தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை செய்துள்ளார். மத்திய அரசு ஆயில் நிறுவனங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை டெல்டாவை பாதுகாப்பதற்கு கொடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் 27ஆம் தேதி சென்னை வருகை தருகிறார். அம்பேத்கரை விமர்சித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழக மண்ணை தொட்டாலே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்படும் என்றார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உலகமே போற்றுகின்ற மாபெரும் தலைவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அகிம்சை முறையில் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால பாரத பிரதமரான இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் போராட்டத்தை 2 நாட்களாக நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடத்தினோம். நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடத்தினோம். அதன் பின்பாக போராட்டம் முடிந்த பின்பாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளே சென்றோம். முதல் நாள். 2வது நாள் அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அகிம்சை முறையில் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களிடம் அண்ணல் அம்பேத்கர் பற்றிய அவதூறாக பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து போராட்டம் பண்ணினோம். போராட்டத்துக்கு பின்பாக நாடாளுமன்றத்து வளாகத்துக்குள்ளாக நாடாளுமன்றத்துக்குள் செல்வதற்காக பிரியங்கா காந்தி அவர்கள் மற்றும் இளந்தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே நுழைவதற்காக அன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக நாங்கள் முயற்சித்த பொழுது பாஜகவை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களை வாயில் உள்ள அனுமதிக்காமல் தடுத்தார்கள். குண்டர்களை போன்று நடந்து கொண்டார்கள். மிக மோசமாக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று கூட பார்க்காமல் பிரியங்கா காந்தி அவர்களை தள்ளிவிட்டார்கள், என்னை தள்ளினார்கள், முட்டி மோதினார்கள். நமது மூத்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் தள்ளினார்கள். அவர்கள் அன்றைக்கு டார்கெட் பண்ணப்பட்டது யார் என்றால் பிரியங்கா காந்தி அவர்களையும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் டார்கெட் செய்யும் விதமாக இன்றைக்கு இந்தியா என்பது பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடு என்ற சூழல் எல்லாம் இருக்கின்ற இந்த சூழல்ல பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பற்ற நாடாக இன்றைக்கு இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வெக்கு தலை குனிய வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறது என்றால் அதில் நடக்கின்ற தேர்தல் முறை, அந்த தேர்தல் முறையை ஒழித்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் விதமாக ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புகழுக்கு இழக்கு செய்யும் விதமாக அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பற்றி இழிவாக பேசியதற்கு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். தார்மீக அடிப்படையில் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஏனென்றால்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் தான் அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அவமானப்படுத்தியதன் காரணமாக அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று இன்னைக்கு இந்தியா முழுவதும் 2014க்கு பின்பாக விலைவாசி உயர்வு என்பது சாதாரண நம்ம சாப்பிட குழந்தைகள் சாப்பிட கடலை மிட்டாயிலிருந்து பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின் முதல் கொண்டு அத்தனை பொருட்களுமே ஜிஎஸ்டி வரியை விதித்து இந்தியாவை பொருளாதார ரீதியான கபலீகரம் செய்து 2 தொழிலதிபர்கள் மட்டுமே வாழ வைக்கின்ற மோசமான மத்திய அரசாங்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தின் தலைவிதி என்பது காலையில் எழுந்தவுடன் டீ கடைக்கு போவதிலிருந்து நம்ம உணவு அருந்துவதிலிருந்து இரவு வீட்டுக்கு வருவரை நம்ம இந்த தேசத்துக்கு வரி செலுத்தினால் மட்டும்தான் இந்த தேசத்தில் வாழ முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிற இந்த மத்திய அரசாங்கம் மற்றும் நமது டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட மாவட்டம் என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பின பொழுது மிக அதிர்ச்சிகரமான ஒரு மத்திய அரசாங்கம் கொடுத்த தகவல் என்பது மிக ஒட்டுமொத்தமாக விவசாய மக்களையே வருத்தம் செய்யக்கூடிய அளவில் இருந்தது. டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட மாவட்டமா என்பது குறித்து எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை, எங்களிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை என்று மத்திய அரசாங்கம் சொல்லியது மிகவும் தவறானது. அதை நானும் கண்டிக்கின்றேன். ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தமிழக அரசாங்கம் அன்றைக்கு இருந்த தமிழக அரசாங்கம் அதுக்கான மசோதாவை தாக்கல் செய்து சட்டமாக்கி இருக்கின்றோம். கவர்னரின் உத்தரவு பெற்ற பின்பாக ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு அப்படி ஒரு தகவல் இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது இன்றைக்கு விமானம் கட்டணம் என்பது மிகவும் அதிகரித்து விட்டது. முன்னெல்லாம் 5000 ரூபாய் 4000 ரூபாய் 3000 கூட போகின்ற ஒரு சூழல் போய் இந்த குறைஞ்சபட்ச விமான கட்டணம் 10,000 12,000 ரூபாய் இல்லைன்னா ஒன் டே போக முடியாது. நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்து டெல்லி போகணும், டெல்லியில இருந்து சென்னை வரணும் 35,000 ரூபாய் இல்லைன்னா நீங்க பயணிக்கவே முடியாத ஒரு சூழல்ல அங்க ஆட்டோக்களையும் அந்த விமான நிலையத்தை வருகின்ற பேசஞ்சருக்கு ஆட்டோக்களையும் பேருந்துகளையும் பயன்படுத்த முடியாத சூழல். அங்க கார் அந்த எல்லோ போர்டு போட்டிருக்க கார் நிறுவனங்கள்லாம் அந்த நடத்துகின்ற டிராவல் ஏஜென்சி எல்லாம் ஏதோ ஒரு மாஃபியா போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்க இருக்க ஆட்டோக்களையும் யாரையும் அனுமதிப்பதில்லை. அதனால் மத்திய அமைச்சர் ஏவியேஷன் மினிஸ்டரை பார்த்து நான் முறையிட்டேன். ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் ஆட்டோக்கள் எல்லாம் உள்ளே சென்று பயணிகளை வெளியே கொண்டு வந்த அந்த சூழல் இருந்துச்சு. மீண்டும் அந்த சூழல் உருவாக்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுபவர்கள் நீங்க நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றது. அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். விமானத்தில் செல்லுகின்றவர்கள் அவருடைய கஷ்டத்தை பொருளாதார ரீதியான கஷ்டத்தை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விமான நிலையத்திற்குள் பேருந்து சென்னை மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அது உள்ளே சென்று வெளியே வர வேண்டும். அதே போன்று ஆட்டோக்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஆட்டோக்களை உடனடியாக அனுமதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல பேருந்து உள்ளே வர வேண்டும் என்றால் மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நானும் பேசுகிறேன், நானும் கடிதம் அனுப்புகிறேன் அவருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். நானும் போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய சிவசங்கரன் அவரிடம் இந்த தகவலை நான் தெரிவித்திருக்கின்றேன். இது அனைவரும் ஒற்றுமொத்தமாக இணைந்து இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்பட போகின்ற பிரச்சனைகளும் நாம் சந்திக்க போகின்ற பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக நாம் இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து செய்ய வேண்டியது, தடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை. மாநில அரசாங்கம் இணைந்து செயல்படுவதாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதுக்கான கூட்டத்தை கூட்டி அதிகாரிகளிடம் அவர் பேசி இருக்கின்றார், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த இஷ்யூ. உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது எப்படி இந்த மண்டலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். மத்திய அரசாங்கம் ஆயில் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை டெல்டா மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த டெல்டா மாவட்டத்தின் மக்கள் என்னோட கோரிக்கையாக இருக்கின்றது. உள்துறை அமைச்சர் 27ஆம் தேதி சென்னை வருகை தர இருக்கின்றார். அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருவதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்பிரதிநிதி அவர்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்ற அறிக்கை அளித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் மயிலாடுதுறையிலையும் 27ஆம் தேதி அமித்ஷா அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டப்படும். அவர் இங்கு வராரான்னு இல்ல, இந்த தமிழக மண்ணை தொட்டாலே நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம்.